ஹலோ கைஸ், யாது முறையில் மறுபடியும் சந்திப்பதில் ஹாப்பி. இன்னைக்கு நீங்கள் என் அக்கா பையனோட மொட்டை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோட ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா கார்டில் அந்த லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேளாங்கண்ணியில் மொதல் நாள் நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணோம். கடலில் நல்லா குளித்தோம், அப்புறம் நல்லா சாப்பிட்டோம். எல்லா சர்ச்சுக்கு போய் நல்லா ப்ரேயர் பண்ணோம். இன்றைக்கும் அதே மாதிரியான ஃபன் தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட்டும் இருந்துச்சு. காலையில் ஏர்லியாகவே எல்லோரும் எந்திரிச்சு கவினுக்கு முட்டை போட கிளம்பிட்டோம். கவின் மொட்டை போட போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மொட்டை பாரு. நல்ல மடியில் உட்காந்துட்டு அழுத அப்புறம் தான் இருக்கு உனக்கு. சனிக்கிழமை மாதாவோட நாள், அதனால் நல்ல கூட்டம் மார்னிங்கில் இருந்தே வர ஆரம்பிச்சிட்டு மொட்டை போட டோக்கன் வாங்குற வர பக்கத்தில் இருந்த டீ கடையில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம் அக்கா கவினுக்கு தலையில் பூ வச்சு விட்டா. ரவுண்டாக அவன் தலையில் பூவை பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. டோக்கன் வந்ததும் நாங்கள் எல்லோரும் மொட்டை போடுற இடத்துக்கு போனோம். அங்கே போனதுமே கவினோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு நிறைய குழந்தைகளோட அழுகிற சத்தத்தை கேட்டு அவனை என் மடியில் உட்கார வச்சதுமே அழ ஆரம்பிச்சிட்டான். அக்காவும் அத்தானும் அவனை சமாதானப்படுத்த வீடியோலாம் காட்டினாங்க, ஆனால் அவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலை. நான் இதுக்கெல்லாம் தயாராக தான் வந்தேன், ஏன்னா தங்கச்சி பாப்பாவோட மொட்டை போடும்போதும் இப்படி தான் ஆராத்யாவும் பண்ணினான். அக்கா கிட்டையும் இதெல்லாம் சொல்லி தான் கூட்டு வந்தேன். கவினுக்கு மொட்டை போடும்போது அவன் அழுகிறத பார்க்க நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. கவின் கொஞ்ச நேரத்தில் நல்லா உண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் கையும் காலையும் அக்கா நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டா. ஒரு வழியாக மொட்டை போட்டு முடித்ததும் கவின் அக்கா கிட்ட போனதும் சமாதானம் ஆகிட்டான். அப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு கால் மட்டும் நினச்சிட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். கவினை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு காது குத்த மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம். மறுபடியும் அங்கே போனதும் அவனுக்கு தெரிஞ்சிட்டு என் மடியில் உட்கார வச்சதுமே அழ தொடங்கிட்டான். கம்மலை அவங்க கிட்ட கொடுத்ததும் அவங்க அதை திருக்காணியில் போட்டு காது குத்த ரெடி ஆகிட்டாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு காதை டக்குன்னு குத்தி விட்டுட்டாங்க. கவின் ரொம்பவே அழுதுட்டான். உடனே திருக்கு எடுத்து போட்டு விட்டுட்டு அடுத்த காது குத்த டைம் ரொம்ப எடுத்துக்கிடாமல் அடுத்த கம்மலை எடுத்தாங்க. அந்த டைமில் நான் எதர்ச்சையாக அக்காவை பார்த்தேன். கண்ணில் கண்ணீரை அடக்கிட்டு அவள் குரலில் ஒரு நடுக்கத்தோட கவினை சமாதானப்படுத்திட்டு இருந்தா. அதுவரை கவின் அழுதது எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் அக்காவோட கண்ணை பார்க்கும்போது அதோட வலியை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இது என் அக்கா மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களும் இப்படி தான் தான் பிள்ளைங்களோட வலியை அவங்களால தாங்க முடியாது. காது குத்தி முடித்ததும் அவனை அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். அக்கா கிட்ட போனதுமே உடனே சமாதானம் ஆகிட்டான். அப்புறம் ப்ரேயர் பண்ண சர்ச்சுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு ரூமுக்கு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஹோட்டல் சந்திரா போனோம். நானும் என் சித்தி பொண்ணுங்களும் ப்ரான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். என் ஒய்ஃபும் சித்தி சித்தப்பாவும் ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. சைடிஷ்க்கு ப்ரான் ஃப்ரை, நண்டு ஃப்ரை, ஐல மீன் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் லாலிபாப்பும் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே செமையாக இருந்துச்சு. சித்தி பொண்ணுங்க 2 பேரும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஹோட்டலில் சென்டர் பிளேஸில் நாங்கள் இருந்தோம். லெஃப்ட்டு ரைட் சைடு டேபிளில் 3 ஃபேமிலி வேறு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா தான் நாங்கள் கிளம்பி போனோம். ரூமுக்கு போயிட்டு நல்ல தூக்கம் போட்டுட்டு ஈவினிங்காக பீச்சுக்கு கிளம்பி போனோம். அங்கே ஃப்ரெஷ்ஷாக போட்டில் அப்போ தான் மீன் வந்து இறங்கிச்சு. ஆல்ரெடி நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் விசாரித்து வச்சுருந்தோம் மீன் எடுத்து கொடுத்தா சமைச்சு கொடுக்க ஆள் இருக்கான்னு. அதனால் நைட்டு டின்னருக்கு மீன் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சித்தப்பா மீன் வாங்கினாங்க. 100 ரூபாய்க்கு 2 கையளவு மீன் எடுத்து தந்தாங்க. மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை போய் சமைக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். 2 நாளாக அலைஞ்சிட்டே இருந்ததால் மசாஜ் ட்ரை பண்ணலான்னு நானும் சித்தப்பாவும் போனோம். 150 ரூபீஸ்க்கு 15 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் அந்த சோஃபாவில் இருக்கிறத பார்த்துட்டு சித்தியும் சித்தி பொண்ணுங்களும் எங்களை ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது முடிஞ்சதும் ரூமுக்கு போனோம்.
ரூமுக்கு போனதும் சுட சுட மீன் குழம்பும் மீன் பொரிச்சும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. உடனே நானும் என் ஒய்ஃபும் சாப்பிட்டோம். ஏன்னா நைட்டு சென்னைக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். சுட சுட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட செம்மையாக இருந்துச்சு. மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் வேறு லெவல். 2 நாளில் வேளாங்கண்ணியில் சாப்பிட்டதே இதுதான் ரொம்ப சூப்பரான சாப்பாடு. உங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதும் நானும் என் ஒய்ஃபும் பஸ் ஏற கிளம்பிட்டோம். ரிலேஷன் எல்லோரும் காரில் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அக்கா பையனோட மொட்டை போட்ட ஃபங்க்ஷனை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.